வணக்கம். நான் ஆஸ்ட்ரோ அழகுராஜ். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு களத்திர ஸ்தானம் பற்றிய ஓர் ஆய்வு. திருமண நிலை பற்றி ஒரு ஜாதகத்தில் ஆராயும் பொழுது ராசி கட்டத்தில் 7ஆம் இடமும் களத்திர ஸ்தானமாக கருதப்படும் 7ஆம் இடமும் குடும்பஸ்தானமாக கருதப்படும் 2ஆம் இடமும் கணக்கில் முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம் என்பது அது லக்னத்திற்கு 7ஆம் இடமா அல்லது சந்திரனுக்கு 7ஆம் இடமா என்பதை முதலில் முடிவு செய்ய வேண்டும். அவ்வாறு முடிவு செய்வதற்கு நமக்கு கர்ம வினை பலன்களை கொடுக்கக்கூடிய ராகு கேதுக்களின் நிலையை அனுசரித்து அந்த முடிவு எடுக்கப்பட வேண்டும். ராகு கேதுவின் தொடர்பு வைத்து தான் 7ஆம் வீடு எது என்பதை முடிவு செய்ய வேண்டும். ராகு கேது லக்னத்திற்கு தொடர்பு இருந்து லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு தொடர்பு இருந்து அதே நேரத்தில் சந்திரன் 7ஆம் இடத்திற்கும் தொடர்பு இருந்தால் 7ஆம் இடமாக லக்னத்திற்கு 7ஆம் இடத்தை களத்திர ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். மாறாக லக்னத்துக்கு 7ஆம் இடத்திற்கும் சந்திரனுக்கு 7ஆம் இடத்திற்கும் ராகு கேதுக்களின் தொடர்பு இல்லை என்று எடுத்துக்கொண்டால் அப்பொழுதும் லக்னத்திற்கு 7ஆம் இடத்தை களத்திர ஸ்தானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக லக்னத்திற்கு 7ஆம் இடம் மட்டுமே ராகு கேதுக்கள் தொடர்பு உள்ளது என்று கொண்டால் லக்னத்திற்கு 7ஆம் இடம் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு ராகு கேதுக்கள் தொடர்பு இல்லை எனில் சந்திரனுக்கு மட்டும் 7ஆம் இடத்தில் ராகு கேது தொடர்பு இருக்கு என்றால் 7ஆம் இடமாக சந்திரனுக்கு 7ஆம் இடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு எடுத்துக்கொள்ளும் போது லக்னத்திற்கு 7ஆம் வீடு ராகு கேதுக்கள் தொடர்பினால் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பங்கினை எடுத்துக்கொள்கிறது. இதன் அடிப்படையில் களத்திர ஸ்தானத்தை பரிசோதித்தால் நாம் சரியான முடிவை எடுக்க முடியும். வணக்கம். வாழ்க வளமுடன்.